ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு கவுன் தாங்க பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக கிரானி ஸ்டிச்சஸ் மட்டும்தாங்க. கிரானி ஸ்கொயர் போடுவோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தாங்க இந்த கவுன் வந்து மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து கிரானி ஸ்கொயர் எப்படி போடுறதுன்னு தெரியும் பாருங்கள். நான் வந்து சம்மர் லவ் காட்டன் தான் எடுத்திருக்கேன். சம்மர் லவ் த்ரெட் வந்து இந்த 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்து தாங்க நான் வந்து இந்த ஒர்க் பண்ண போகிறேன். அப்புறம் ஹூக் பார்த்தீங்கன்னா 3.25 mm ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் ஒரு கட்டருங்க. அப்புறம் அயன் நீடில் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போது கிரானி ஸ்கொயர் ஆல்ரெடி உங்களுக்கு போட தெரியும். நான் வந்து நிறையா ஸ்டிச்சஸ் கிரானி ஸ்கொயர் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பழகிருப்பீங்க. அதில் வந்து இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு தான். இந்த ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் வந்து இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மில்கி ஒயிட்டு, அதுக்கப்புறமா இந்த பிங்க்கு ஷேட் ஒன்றுங்க, அப்புறம் இந்த லைட் ஷேட் ஒன்று. இந்த 3 ஷேடும் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இப்போ 6 பீசஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டோட்டலாக வந்து நான் 6 பீசஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதோட லிங்க் வந்து இந்த ஸ்கொயர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், ஆல்ரெடி வந்து கிரானி ஸ்கொயர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம 6 பீசஸ் போட்டு வச்சிடணுங்க. 6 பீசஸ். அதே மாதிரி நான் அளவும் சொல்லிடுறேன். நான் இது வந்து 1 இயர் பேபி சைஸுக்கு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், 1 இயர் பேபி வரைக்கும் போடலாம். பார்ன் பேபிலிருந்து 1 இயர் பேபி சைஸ் வரைக்கும் போடலாம். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட நான் இப்போ வந்து 1 இயர் பேபிக்கு சொன்னேன்னா, நீங்கள் அடுத்தது வந்து 2 இயர் பேபிக்கு 3 இயர் பேபிக்கு எப்படி போடுறது அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்களாக வந்து அளவை ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 ரோஸ் போட்டிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஒரு 2 இயர் பேபிக்கு பண்ணும்போது இன்னொரு ரோ அதிகமாக்குங்க. சரிங்களா. ஒரு 3 இயர் பேபிங்கும் போது அதை விட இன்னொரு ரோ அதிகமாக்குங்க. அதே மாதிரி ஹூக் சைஸையும் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் 3.25 எடுத்திருக்கேன்னா, நீங்கள் ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே, இப்போ அடுத்தது வந்து 3 இயர் பேபிக்குன்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு ரோ மட்டும் அதிகப்படுத்தலாம். 2 இயர் 3 இயருங்கும் போது ஒரு ரோ மட்டும் அதிகப்படுத்தலாம். ஓகேங்களா. அதே வந்து ரொம்ப பெரிய குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதே ரோஸ் வச்சுட்டு ஹூக் மட்டும் 4 mm 4.5 mm எடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து அளவு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி 6 பீசஸ் செஞ்சு வச்சாச்சுங்க. 6 பீசஸ் செஞ்சுட்டு அடுத்தது வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா 6 பீசஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த 2 பீஸ், இந்த 2 இப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட்டு வரோம். ஒரு பெல்ட் இது மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 6 பீஸையும் இப்படி லைனாக ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம். இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேங்க. ஜாயினிங்னா நான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நான் நம்மளோட கிரானி ஸ்கொயரோட லிங்க் எல்லாமே பாருங்கள். அதில் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு பீஸ் ஸ்டிச் பண்ணுறேன் சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு 2க்கும் பேக் சைடு வச்சுக்கோங்க. 2க்கும் பேக் சைடு வச்சுட்டு பாருங்கள், இது வந்து கேப்பு. இந்த கேப்புக்கு அடுத்தது ஸ்டிச்சை கணக்கு வச்சுக்கோங்க. இதுலேயும் தேர்ட் ஒன்று, இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் கரெக்டாக தேர்ட் ஒன். நான் டைட் பண்ணுறதுக்காக திருப்பியும் அதுக்குள்ளேயே இன்னொரு தடவை விட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த த்ரெட்டு இப்படி உள்ளே வச்சுருங்க. அடுத்தது பாருங்கள், கரெக்டாக அடுத்தது கேப்புக்கும் இந்த கேப்புன்னு தெரியுதுங்களா. கேப்புக்கும் அடுத்தது இந்த செயின்ஸில் மட்டும் செயினுக்கு செயின் விடுங்க, மற்றதெல்லாம் கேப்பில் விடுங்க. பாருங்கள், டைட்டாக இழுத்து விடுங்க. டைட்டாக இழுத்து விட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணது தெரியாது. அப்புறம் கார்னர், இந்த கார்னரும் இந்த கார்னரும். கார்னர்கிட்ட வரும்போது மட்டும் 2 டைம்ஸ் பண்ணிடுங்க. 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு பேக்கில் விட்டு ஒரு நாட்டு. இந்த நீடில் வந்து ரொம்ப பாயிண்டெல்லாம் இருக்காதுங்க. நம்மளுக்கு வந்து இந்த உள்ளன் த்ரெட் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒட்ட வச்சுக்கலாங்க.
கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக இப்படி வச்சு இந்த 2 பீஸ் அப்படியே லைனாக 6 பீஸஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வந்தையும் இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி இன்சைட் அவுட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த 2 பார்ட்டையும் இங்கேயும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதையும் இப்படி ஒன்றா வச்சு நான் சொன்ன மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும். இப்படி நம்ம ஸ்கொயர் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், அடுத்தது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஏதோ ஒரு சைடு நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சம்மர் லவ் யான் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த இடத்த இப்படி சென்டராக இப்படி எடுக்கிறேன், இல்லாட்டி இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த கார்னரே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 3 செயின் போடுறேன். 1 2 3 3 செயின் போட்டு அந்த சேம் ஸ்பேஸில் 3 டிசி. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 3 செயினை நான் கவுண்ட் பண்ணாமல் சேம் ஸ்பேஸில் 3 டிசி போடுறேன். 1 2 3 நல்லா ஃப்ரீயாக 3 டிசிஸ் போடுறேன். 3 டிசி போட்டு அதுக்கடுத்து அடுத்த ஸ்பேஸ்க்கு நான் செயினில் எதுவுமே போடல, டைரெக்டாக அடுத்த ஸ்பேஸ் வந்துடலாம். அடுத்த ஸ்பேஸ்லேயும் அதே போல் 3 டிசி. 1 2 3 செயின் எதுவும் போடல. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பேஸ்க்கு வந்துடுறேன். 1 2 3 சரிங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணது. இங்கே மட்டும் என்ன பண்ணோன்னா பாருங்கள், இந்த ஸ்பேஸில் ஒரு டிசி, இந்த நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த 2யும் சேர்த்து ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல 2 இப்படி ஒன்றா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே அந்த சென்டர் பார்ட்டில் நல்லா ஹூக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி அங்கே விட்டு அந்த இடத்துல ஒரு டிசி, அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஸ்பேஸில் ஒரு டிசி. புரிஞ்சுதுங்களா? அதாவது எல்லா ஸ்பேஸ்லேயும் நம்ம 3 3 டிசிஸ் மட்டும் பண்ணும், கிளஸ்டர் மாதிரி. பாருங்கள், இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 பண்ணுவோம். அதே வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் இந்த கார்னர் ஸ்பேஸில் 1, ஸ்டிச் பண்ண இடத்துல 1, இங்கே 1. ஓகேங்களா? பாருங்கள், இங்கே 3 பண்ணியாச்சு. டைரெக்டாக ஒரு சுற்றி அடுத்ததுக்கு வந்துடுறோம். அடுத்ததில் 3 டிசி. 1 2 3 அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்த ஸ்பேஸ்க்கு வந்துடுறோம். 1 1 2 3 அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்பேஸ் 1 2 3. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், கார்னருக்கு வந்துட்டோம். இந்த கார்னர் கேப்பில் ஒரு டிசி, நம்ம இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு டிசி, அப்புறமா மறுபடியும் அடுத்த கேப்பில் ஒரு டிசி. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்ததில் இதில் ஒரு கிளஸ்டர், இதில் ஒரு கிளஸ்டர், இதில் ஒரு கிளஸ்டர், இந்த கேப்பில் ஒரு டிசி, இந்த ஸ்டிச் பண்ண இடத்துல ஒரு டிசி, இந்த இடத்துல ஒரு டிசி. இதே மாதிரி சுற்று வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், லாஸ்ட்டுக்கு போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த 3rd செயின் இப்போ நல்லா பாருங்கள், 1 2 3 அந்த 3 செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த 3rd செயினில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அந்த 3rd செயினில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், 1 2 3 இது அடுத்த ரவுண்ட் 3 செயின்ஸ் போடுறோம். ஒரு சுற்றுறோம். இந்த சேம் ஸ்பேஸ், இதே ஸ்பேஸில் விட்டு இப்படி எடுத்து ஒரு டிசி, அதாவது 3 செயின் ஒரு டிசி, ஒரு செயின், அப்புறம் அதுக்குள்ளேயே 2 டிசி. புரிஞ்சுதுங்களா? 3 செயின் போடுறோம், அதுக்கப்புறமா ஒரு டிசி போடுறோம், ஒரு செயின் போடுறோம், அப்புறம் அதுக்குள்ளேயே 2 டிசி. அதுக்கு அடுத்ததும் அதே மாதிரி பாருங்கள், டைரெக்டாக போயிட்டு 2 டிசி, ஒரு செயின், 2
டிசி. கேப்பில் எல்லா கேப்லேயுமே எப்படி பாருங்கள், ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின், மறுபடியும் 2 டிசி. இது ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிடலாங்க. பாருங்கள், அடுத்ததில் அதே போல் ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின், ஒரு டிசி, இன்னொரு டிசி. அதே மாதிரி இந்த கார்னரும் அந்த 3 ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லைங்களா, அங்கேயும் இந்த ஸ்பேஸில் ஒரு 3, அதே மாதிரி இந்த 3 டிசி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் அதே போல் தான் 2 டிசி, ஒரு செயின், அப்புறமா 2 டிசி. அவ்வளோதாங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. எல்லா கேப்லேயும் 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. அதாவது இந்த மாதிரி ஸ்லிப்பு ஸ்டிச், ஃபேன் ஸ்டிச் மாதிரி. ஓகேங்களா, 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. எந்த நம்ம நடுவில் செயின்ஸ்லாம் எதுவுமே போடுறது இல்லைங்க. இந்த கேப் முடிஞ்சது டைரெக்டாக அடுத்த கேப்புக்கு போயிடுறோம். 2 டிசி போடுறோம், ஒரு செயின் போடுறோம், அப்புறமா 2 டிசி. அதே மாதிரி தான் எல்லா கேப்பும் சுற்றியும். இந்த கார்னரெல்லாம் நம்ம இந்த 3 டிசி போட்டாச்சுங்க. இன்னும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு கேப், இங்கே ஒரு கேப் தான் கவுண்ட். சரிங்களா, இதே போல் சுற்றி போட்டுவாங்க. பாருங்கள், அடுத்த ரோ முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போது அந்த 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த 3rd செயின்லேயே வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம போன ரவுண்டு என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணிவிட்டு செயின் போட்டு இந்த கேப்லேயே ஒர்க் பண்ணோம். ஆனால் இந்த ரவுண்ட்ஸ் வந்து கேப்புகளில் ஒர்க் பண்ண போகிறது இல்லைங்க. முதல் பாருங்கள், இந்த 2 ரவுண்டு கேப்பில் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து இந்த ஒவ்வொரு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த செயின்ஸு நடுவில் செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். அடுத்தது இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்புக்குள்ளேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா, இந்த ரவுண்ட் வேறு மாதிரி 1 2 3 செயின் போடுறேன், ஒரு சுற்றுறேன். அதே ஸ்பேஸில் மறுபடியும் ஒரு டிசி போடுறேன். நல்லா பாருங்கள், 3 செயின் போட்டேன், ஒரு டிசி போட்டேன், ஒரு செயின் போட்டு திருப்பியும் 2 டிசி, மறுபடியும் ஒரு செயின் போட்டு அதே ஸ்பேஸில் திருப்பியும் 2 டிசி. அதாவது நம்மளுக்கு செயின்ஸ் வந்து விரிஞ்சு வர்றதுக்காக. ஓகேங்களா, பாருங்க, டைரெக்டாக இந்த கேப் இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் வர்றோம், உள்ளே விடுறோம். பாருங்கள், 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இந்த கேப்பில் இந்த வி ஸ்டிச் இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த செல் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கேப்பில் செயின் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி 3 டைம்ஸ் வரணும். பாருங்கள், 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. டோட்டலாக அதுக்குள்ளே நம்மளுக்கு 6 டிசிஸ், 2 செயின் வரணும். சரிங்களா, பாருங்கள், ஸ்பேஸ், அதுக்குள்ளே 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, ஒரு செயின், திருப்பியும் 2 டிசி. ஓகேங்களா, அப்புறம் செயின்லாம் எதுவும் போடக்கூடாது. செயின்லாம் எதுவும் போடாமல் டைரெக்டாக இந்த ஸ்பேஸ்க்கு வந்துடணும். ஓகேங்களா, வந்துட்டு 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி, அந்த மாதிரி இப்படி போட்டு வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தோட செல் ஸ்டிச் இந்த செயின் கேப்பில் போட்டுவாங்க. பாருங்க, லாஸ்ட் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த 3rd செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பாருங்கள், அதுக்கு அடுத்த செயினில் இடையில கேப் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம எப்போவுமே இந்த ஸ்பேஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சென்டருக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு. போன ரவுண்ட் எப்படி இந்த கேப்பில் ஒர்க் பண்ணமோ அதே போல் தான். கேப்லனா அந்த செயின் கேப்பில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி விரிஞ்சிட்டே வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் ஸ்டெப்பாக தான் விரியணும். எடுத்ததையும் டப்புன்னு நிறைய விரிஞ்சிடக்கூடாது.
சுருக்கு விழுந்துரும். இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக விரிஞ்சிட்டு போகணும். ஓகேங்களா? நம்ம ட்ரெஸ் வந்து இப்படி பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸு. இப்படி விரிஞ்சிட்டே போகணும் பாருங்க. ஓகேங்களா? இப்போது அடுத்த ரோ பாருங்கள். அடுத்த ரோ ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த கவுனெல்லாம் மேக் பண்ணுறது நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி போட்டே வரணும். இன்க்ரீஸ் ஒரு இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா ரவுண்டும் அதே போல் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ போட்டிருக்கோம், 2 டிசி 1 செயின், 2 டிசி 1 செயின், 2 டிசி போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததும் நம்மளுக்கு ஒரு இன்க்ரீஸ் ரவுண்டு தான். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ கேப்பில் போட்டாச்சுங்களா, 3 செயின் 1 டிசி 1 செயின் 2 டிசி, அவ்வளோதாங்க. அந்த ஒவ்வொரு செயின் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம இப்படி டிசிஸ் போடணும். இந்த ஒரு செயின் கேப் இருக்கு இல்லைங்களா, அங்கே 2 டிசி 1 செயின் 2 டிசி. ஓகேங்களா? அதாவது இப்போ போன ரவுண்டில் வந்து ஒரு இதுக்குள்ளே நம்ம இப்படி 3 டைம்ஸ் போட்டிருக்கோம். 3 டைம்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள், இங்கே 1 2 செயின் இருக்கா. இந்த ரவுண்டில் இந்த 2 செயின்குள்ளே மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயின்குள்ளே 2 டிசி 1 செயின், அப்புறமா 2 டிசி. அடுத்த செயின்குள்ளே 2 டிசி 1 செயின், திருப்பியும் 2 டிசி. அதே போல் ஃபுல்லாக போட்டு வரணும். சரிங்களா? இப்போ ஈஸியாக இருக்குங்களா? பாருங்கள், இந்த செயின் கேப்பில் 2 டிசி 1 செயின் 2 டிசி. அதே மாதிரி இந்த செயின் கேப்பில் 2 டிசி 1 செயின் 2 டிசி. அந்த மாதிரி இந்த ரோ இன்க்ரீஸ். தெரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக போட்டு வந்தாச்சு. லாஸ்ட்டாக போட்டு வந்துட்டு அதே போல் 1 2 3 தேர்டு செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேங்க. ஏங்க, தேர்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு தேர்டு செயினில் வந்து நல்லா இந்த மாதிரி விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுங்க. தேர்டு செயினில் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது நம்ம டைரெக்டாக வரக்கூடாது. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அப்புறம் சென்டரில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ அடுத்த ரவுண்ட். இனி இந்த ரவுண்டே தாங்க ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இதோட வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன போட்டோம், எல்லாத்துலேயும் ஒரு கிளஸ்டர் போட்டோம். திருப்பியும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கிளஸ்டர் தான் போட்டோம் ஸ்பேஸில். அதுக்கு அடுத்தது செல் ஸ்டிச் போட்டோம். அதுக்கு அடுத்தது செல் ஸ்டிச் செயின் ஸ்பேஸில் 2 டிசி 1 செயின் 2 டிசி 1 செயின் போட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த செல் ஸ்டிச்சோட ஸ்பேசஸ்லாம் ஒவ்வொரு செல் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கோம். இப்போது அதுக்கு அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்டு தாங்க. இனி திருப்பி இப்போ நான் இங்கே எப்படி ஜாயின் பண்ணேன்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, இனி எல்லா ரவுண்டுக்கும் இதே போல் தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த சென்டர் போர்ஷன்ஸ், அதாவது இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம இந்த செயின் செல் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நடுவில் ஒரு செயின் விட்டோம் இல்லைங்களா, அந்த செயினில் தான் நம்ம இனி எல்லாமே ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 2 3 போடுறோம். ஒரு சுற்றிட்டு ஒரு டிசி ஒரு செயின், அப்புறமா ஒரு டிசி. இன்னை சுற்றி அதான் ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். டைரெக்டாக செயினுங்களை எதுவும் போட வேணாங்க. டைரெக்டாக இங்கே வந்துட்டு இந்த செல் ஸ்டிச்சோட இந்த செயின் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த செயின் கேப்பில் 2 டிசி 1 செயின் 2 டிசி, அதாவது ஒரு செல் ஸ்டிச். இதுக்கு பேர் வந்து செல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், அதே மாதிரி இந்த கேப்பில் இதே மாதிரி நம்மளுக்கு குழந்தையோட ட்ரெஸ்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம போட்டு வரணும். சரிங்களா? நான் ஒரு 8 ரவுண்ட்ஸ் வந்து இனி 8 ரோஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வீடியோவை பார்த்து, இப்போ நான் இங்கே 8 ரோஸ்ன்னு சொல்கிறேங்கண்ணா, அப்போ நீங்கள் வந்து இதோட நம்ம 8 ரோஸ் அப்படியே போட்டுடலான்னு வீடியோ நிறுத்திட்டு அப்படியே போடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப அதிகமாகும்போது நான் ரோஸ் வந்து கம்மியும் பண்ண சொல்லுவேன். ஸோ அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கலர் சேஞ்சிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கலர் சேஞ்சிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரியே தான்
பாருங்கள், இந்த ஸ்பேஸஸில் இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இந்த ஸ்பேஸை ஒர்க் பண்ணிடுவோம். இந்த ஸ்பேஸஸில் மட்டும் ஓகேங்களா. அப்படியே நம்ம ஒர்க் பண்ணிட்டு வருவோம். ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு தேர்ட் செயினில் வந்து ஜாயின் பண்ணுவோம். இங்கே தேர்ட் செயினில் ஜாயின் பண்ணுவோம். இந்த தேர்ட் செயினில் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். அப்புறம் அடுத்தது இந்த கேப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அப்புறம் இந்த கேப்பில் இதே போல் 3 செயின், ஒரு டிசி, ஒரு செயின், அப்புறம் 2 டிசி. அங்கிருந்து டைரெக்டாக இந்த வி ஸ்டிச்சுக்கு வந்துடுவோம். 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஸ்பேஸுக்கு வந்துடுவோம். 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. இதே போல் இனி நம்ம இன்க்ரீஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. இதோட இன்க்ரீஸ் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இனி எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். ஒரே பேட்டர்னாக வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. டோட்டலாக ஒரு 8 ரவுண்ட் போட்டால் நம்மளுக்கு இவ்வளோ இறக்கம் வந்துடும். போதுங்க, குழந்தைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு இறக்கம் இருந்தால் போதும். இது வந்து நம்ம ஒரு டாப் மாதிரி தான், சரிங்களா, ஒரு டாப் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு இறக்கம் போதும். இப்போ இதே போல் நீங்கள் ஃபுல்லாக இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இனி ஒரு 8 ரவுண்ட்ஸ் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் கவுன். நான் இதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 8 போடணும்னு சொன்னால் 1 2, அதாவது நம்ம இந்த இன்க்ரீஸ் ரவுண்ட் முடித்த பிறகு 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 போட்டிருக்குங்க. போதுங்க, பேபி கேர்ளுக்கு வந்து அதாவது பிறந்த குழந்தைக்கு தானுங்க போடுறோம். அதனால் இந்த ஹைட் போதும். பாருங்கள், இந்த ஹைட் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த அளவுக்கு போட்டோம். இதுக்கப்புறமா இது வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக பாடி இது போட்டாச்சுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து த்ரெட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எல்லாமே வந்து பாருங்கள், எங்கேயுமே த்ரெட்டு தெரியாத மாதிரி நான் எல்லாமே கட் பண்ணி ஒட்ட வச்சாச்சு. ஓகேங்களா. பாருங்கள் நீட் ஃபினிஷிங் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு விரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறமா இங்கே வந்து நீங்கள் எப்படி வந்து இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம தலைவலியெல்லாம் போட்டு நம்ம பட்டன் அதெல்லாம் போட்டால் வந்து அவங்களுக்கு அழுந்துற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஷோல்டர்கிட்ட கட்டுற மாதிரி வச்சிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஷோல்டர்கிட்ட நம்ம கட்டுற மாதிரி வச்சா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஹூக் பாருங்கள், நான் வந்து இது ஃபுல்லாமே 3.25 mm பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நம்ம ஷோல்டர் பார்ட்டுக்கு வந்துட்டு, ஷோல்டர்னால் சும்மா கயிறு கட்டுற மாதிரி மட்டும் நம்ம பண்ணால் போதும். அதே ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. கலர் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு, ஏன்னா இந்த மில்கி ஒயிட் இந்த மாதிரி கலர் வந்து இப்போ பார்ன் பேபிகளுக்கு வந்து இது, அப்புறம் பேபி பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸில் போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பேபி பிங்க் போட்டோம்னா அது கூட வந்துட்டு நீங்கள் ரெட்டு ப்ளூ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள் இந்த 3 இது நான் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் இப்படி 3 நம்ம அந்த கிரானி ஸ்கொயர் பண்ணோம் இல்லைங்களா, இது வந்து பார்ன் பேபியிலேருந்து கரெக்டாக 1 இயர் பேபி வரைக்கும் போடலாம். சரிங்களா. இது வந்து அக்ரிலிக் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது அக்ரிலிக் கிடையாதுங்க. இது வந்து சம்மர் லவ் காட்டன் யானு. இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்பாஞ்சினஸ் எஃபெக்ட்டுக்காக கொஞ்சமாக லைக்ரா இல்லாட்டி அக்ரிலிக் மிக்ஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பேண்டபிள் ஆகாதுங்க. பாருங்கள் லைக்ரா மாதிரி அது வந்து இழுத்தோம்னாலும் நல்லா மூவ் ஆகும். இது வந்து அக்ரிலிக் த்ரெட் இல்லை, அதனால் மூவ் ஆகாது. சரிங்களா. இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இது வந்து நீங்கள் 1 இயர் பேபி வரைக்கும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உடம்பு சைஸ் பாருங்கள் பெருசாக தான் இருக்குது. சப்போஸ் இதே வந்து நீங்கள் 2 இயர் பேபிக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி இப்போ நான் இந்த சுற்று போட்டிருக்கீங்களா, ஹூக்கு த்ரெட்டு எல்லாம் இதே யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது ஒரு பாக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போடுங்க. சரிங்களா. எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இறக்கமும் இதே, மற்ற எல்லா ப்ரொசீஜர் சேம் ப்ரொசீஜர் தான். இறக்கம் மட்டும் இன்னும் கொஞ்சமாக இறக்கம் வைங்க. ஓகேங்களா. பாருங்கள் இப்போது நம்ம ஷோல்டர் எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இங்கே இந்த மாதிரி நம்மளுக்கு பாருங்கள், இந்த கார்னர் அதே மாதிரி இங்கேயும் இந்த கார்னர் தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். கார்னர் கணக்கு வச்சுட்டு நான் இப்போது இந்த 3 விட்டுறேன். அதே மாதிரி கவுண்டிங் நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஓகேங்களா. டோட்டலாக நான் 3 தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மெலிசாக நம்ம வந்து பண்ணால் போதும். கட்டுற மாதிரி தாங்க, ஒன்றுமே இல்லைங்க, கட்டுற மாதிரிங்க. பாருங்கள் இது சென்டர், நான் வந்து இங்கிருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா. நான் ரொம்ப சாஃப்ட் இதுதான் பண்ணுறேன். இங்கிருந்து எடுக்கிறேன். இங்கிருந்து வரணும், ஏன்னா இந்த சைடு நம்ம வரணும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், நான் இந்த கார்னர் விட்டுட்டேன். இந்த கார்னருக்கு அப்போ இந்த 3 ஸ்டிச், இந்த 3 ஸ்டிச், அடுத்தது இந்த 3 அதில் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல த்ரெட் வைக்கிறேன். த்ரெட் வச்சுட்டு அதே ஸ்பேஸில் ஒரு செயின் போட்டு அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். அதுக்கடுத்து இந்த கேப்புக்குள்ளே விட்டு, நல்லா பாருங்கள், இந்த கேப்புக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். அதுக்கடுத்தது அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா. மறுபடியும் ஒரு செயின் போடுறேன். நம்ம ஒர்க்கை இப்படி லைட்டாக திருப்பினா போதும். இந்த த்ரெட் வந்து நம்ம இப்படியே உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா இது நம்மளுக்கு வந்து வெளியே தெரியாது. ஓகேங்களா. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா த்ரெட்டை நம்ம எல்லா பக்கம் கட் பண்ணி விட்டுறத விட இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா
பிசுறுகளும் நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் நம்ம ஒட்டவும் வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த குழந்தைங்க போடுறது அதே மாதிரி இது பார்ன் பேபிக்கு சாஃப்டான ட்ரெஸ்ஸு மாதிரி நம்ம தைச்சிட்ருக்கோம். நீங்கள் இதில் வந்து ஃபெவிகோல் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒட்டிடாதீங்க. ஏன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு அழுந்தும். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்க. பாருங்கள், நான் அந்த பிசுரை வந்து அப்படியே வச்சு அந்த 3 செயின்ஸவே திருப்பி திருப்பி போட்டு வரேங்க. 3 சிங்கிள் குரோஷேவே திருப்பி திருப்பி போட்டு வரணும். அது இந்த பிசுறு இது முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். பாருங்கள், அப்படியே திருப்புறேன். நான் ஹூக் பாருங்கள் எவ்வளோ சின்ன ஹூக் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு ரீசன் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இது கயிறு கட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால் இது கொஞ்சமாக லூஸ் ஆகாத மாதிரி இருக்கிறக்காக இந்த த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அப்படியே திருப்பியும் நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். நம்ம லைனாக அந்த சிங்கிள் குரோஷேவே திருப்பியும் ஒர்க் பண்ணணும். இந்த ஸ்டிச்சுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து 3.5 mm ஹூக்கு, 4 mm ஹூக்கு, எல்லா ஹூக்குமே நம்ம சில்வரில் வாங்கிட்டோம்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. நம்ம மற்ற ஹூக்ஸ் எல்லாம் விட இந்த மாதிரி சில்வர் வாங்கிட்டோம்னா ஒர்க் பண்ணுறதுக்கு அது இந்த த்ரெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் ஃபுல்லாக சம்மர் லவ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் அடுத்தது வந்துட்டு லேடிஸ் ஸ்வெட்டர் ஒன்று நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு ஸ்வெட்டர் போட்டு காமிங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் லேடிஸ்க்கு. அதனால் அடுத்தது வந்து ஸ்வெட்டர் போடுறேங்க. ஸ்வெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. நான் உங்களுக்கு காட்டன் யான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த காட்டன் யான் யூஸ் பண்ணி போடுறேன். ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு அது வந்து ஓகேவாக இருக்கும். அக்ரிலிக்கெலாம் ரொம்ப சூடாக இருக்குங்க. என்ன மாதிரி குளிரில் போட்டாலும் நல்லா ஹீட் கொடுக்கும். காட்டன்னா எல்லா டைப்புக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இதே போல் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெண்டையும் சேர்ந்து ஒரு நாட் போட்டோம்னா கரெக்டாக அந்த நாட் நிற்கிற அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நான் இன்னும் கொஞ்சம் தூரம் இவ்வளோ ஹைட் போதும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 2 சைடும் அதே மாதிரி இங்கே இப்படியே லைனாக ஒர்க் பண்ணிட்டு வரோங்களா, அதே போல் இந்த சைடு எடுக்கும்போதும் நம்ம அதே கவுண்ட் தான். இந்த கார்னர் விட்டுறணும். அதே மாதிரி இந்த 3 செயின் விட்டுறணும். அப்புறம் இந்த ஸ்டிச் இதில் சென்டரில் இங்கேருந்து ஆரம்பிக்கும். நாங்கள் போட்டோம் இல்லைங்களா, இந்த 3rd செயினில் ஒரு ஸ்டிச் வரணும், சென்டரில் ஒன்று வரணும், இந்த செயினில் ஒரு ஸ்டிச் வரணும். அதே மாதிரி 3 இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இது ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி 2 சைடு ஒர்க் பண்ணணும். நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த கவுன் இது முடிஞ்சிருச்சு. நான் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது தாங்க நல்லது. பாருங்கள், எந்த இதுவும் இல்லாமல் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு எங்கேயுமே வந்து பிசுறுக எதுவுமே தெரியாமல் நான் வந்துட்டு ஒட்ட வச்சிட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து நான் வந்து சம்மர் லவுன் காட்டன் யூஸ் பண்ணி தாங்க பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒர்க் வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அக்ரிலிக் அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த இதில் யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் அழகாக இருக்குது. வெயிட்டும் அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லைங்க, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு நம்ம ஓவர் கோட்டும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி நாட்ஸ் இருக்குங்களா, இந்த நாட்ஸை வந்து இப்படி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கரெக்டாக இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா நம்ம இப்படி கட்டி விட்டுக்கலாம். இது வந்துட்டு நான் 3 செயின்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் சன்னமாக வேணுன்னா 2 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? பெரிய குழந்தைங்களுக்கு யாருக்கு போடுற மாதிரி இருந்தாலும், ஏன்னா இது வந்து ரொம்ப பட்டையாக போட்டதை விட இப்படி சன்னமாக போட்டோம்னா பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் 3, 5 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து இதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், அழகான கவுன் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு 6 கிரானி ஸ்கொயர் போட்டோம். பாருங்கள், கவுன் ரெடி ஆயாச்சு. நாட்ஸும் போட்டாச்சு. ஓகேங்களா? பெரிய குழந்தைகளுக்கு போடுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து 1 இயர் பேபி வரைக்கும் போடலாங்க. பாருங்கள், 1 இயர் பேபி வரைக்கும் போடலாம். அதே மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கு போடுறதுனா இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஒரு சுற்று அதிகமாக போடுங்க. ஒவ்வொரு ஏஜ் வரும்போதும் இது வரைக்கும் நம்ம நல்ல பெரிய இது வரைக்கும் வர வரைக்கும் நம்ம போடலாம். ஹூக் சைஸும் கொஞ்சம் பெருசாக மாற்றிக்கோங்க. நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் கூட போடலாம். பாருங்கள், கை இது. ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ஓவர் கோட்டு நம்ம வீடியோவில் வந்து ஓவர் கோட்டு நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து அதுக்கு இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஓவர் கோட்டும் செஞ்சு போடலாம். இனி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சிம்பிளாக ஓவர் கோட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி லேடிஸ் ஸ்வெட்டர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு ஸ்வெட்டர் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அடுத்தது நம்ம வீடியோவில் அப்பப்போ ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னும் வந்து நிறைய கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் என்னென்ன வீடியோஸ் போட்டேனோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் அதை பார்த்து பழகலாம். ஓகேங்களா? அதே போல் கிளாஸஸும் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்குங்க. க்ரோஷே கிளாஸஸ், நிட்டிங் கிளாஸஸ், அமிகுருமி, அந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் போயிட்டுருக்கு. பாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஈஸி தாங்க, இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ குழந்தைங்களுக்குலாம் கிஃப்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணலாம்.
ரொம்ப ஈஸியாக ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் ஓன் இது பழகலாம். அதே மாதிரி டெடி பியர்ஸ், அப்புறம் ஸ்வெட்டர்ஸ், கேப், சாக்ஸ், பேக்ஸ் எல்லாமே நீங்கள் பழகலாம். நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்பேங்க. அதே போல் நிறையா சிஸ்டர்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் கேட்குறீங்க. அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் கேட்குறீங்க. அதே போல் மெட்டீரியல்ஸும் அந்த மாதிரி கேட்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளுங்க. பாருங்கள், நம்ம சேனலை பாருங்கள், தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.